பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடைய இன்றைய காலை பேட்டி அப்படின்றது மேலும் அரசியல் அரங்கத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாமகவுல இது பிளவை நோக்கி போகிறதா கேள்வியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறது. இது பற்றிய பார்வைகளை பெற்று வருகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதர் பிரகாஷ் இணைந்திருக்கார். திரு தாமோதர் பிரகாஷ், இரண்டாவது முறையாக அன்புமணி மேல மருத்துவர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். என்ன வீட்டுக்குள்ளேயே அடைக்க நினைச்சாங்க, பேரன் பேத்திகளோட இருக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பதவி எனக்கு கொடுக்க முதல்ல இது இல்லை, ஆனா அதன் பிறகுதான் நான் கொடுத்தேன், அப்போ ஆனந்த கண்ணீர் உடைத்தேன், ஆனா என்னிடமிருந்து பறிக்க பார்க்கிறார்கள் அப்படின்லாம் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையை? சார், இது அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் பிரச்சனை மாதிரி இந்த பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு சார். இதுல அகிலேஷ் முலாயம் சிங் யாதவ்ல முலாயம் சிங் யாதவ் தோத்துட்டாரு, அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சிட்டாரு. அவர் கையில கட்சி இருந்தது, போச்சு. சமாஜ்வாதி கட்சியை உருவாக்குனது முலாயம் சிங் யாதவ் தான். ஆனா அகிலேஷ் யாதவ் அதை டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த சிம்டம்ஸ்ல தான் சார் இந்த பிரச்சனை அணுகப்படுது. அடுத்த கட்டமா பொதுக்குழு கூட்டி ராமதாஸை நீக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் சார். இது கீரிக்கும் சண்டை மாதிரி இருந்தது சார். முதல்ல ரெண்டும் ஒரே இனத்தை சார்ந்தவங்க சண்டைன்னு, இப்போ கீரிக்கும் பாம்புக்குமான சண்டையா இது முரண்பாடு உச்சகட்டத்துக்கு போயிருக்கு சார். அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவ் பிரச்சனைக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ராமதாஸ் தான் அந்த கட்சியை முழுக்க உருவாக்குனவர். அந்த கட்சிக்காக முழுக்க டிராவல் பண்ணவர் ராமதாஸ் தான். அவருக்கு எல்லா பல்ஸும் தெரியும், எல்லா நாடிகளும் அவருக்கு தெரியும். அவர் உருவாக்குனால்தான் தான் சார் அன்புமணி. அன்புமணி ராமதாஸோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு கேப்பபிளான ஆள் இல்லை சார். இப்ப இந்த ரெண்டு ஃபைட் ரெண்டு பேரும் சமபலத்துல மோதி தங்களோட விஷயங்களை நிரூபிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இவர் நிர்வாகிகளை நீக்கிறாரு, அவர் அந்த நிர்வாகிகளை போடுறாரு. எல்லா வேலையும் அன்புமணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. மாவட்ட வாரியா பொதுக்குழு அப்படி இப்படிலாம் பிளான் பண்றாங்க. இதுல இந்த ஃபைட்ல முழுக்க ராமதாஸ் தான் சார் ஜெயிப்பாரு. ஏன்னா ஓட்டர்ஸ் ராமதாஸ்க்கு தான் அதிகம், அன்புமணிக்கு ஓட்டர்ஸ் ஆதரவு என்பது மிக மிக குறைவு. இப்போ அன்புமணியுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு, அடுத்த தலைவரை பொதுக்குழு கூடிதான் தேர்வு செய்யணும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. அப்ப அடுத்த பொதுக்குழுன்னு கூட்டினா அதுல அன்புமணிக்கு தானே ஆதரவு இருக்கும் நிர்வாகிகள் மத்தியில சார். பொதுக்குழுல அதுக்குதான் சார் இப்போ ஓபிஎஸ் செஞ்ச தவிர ராமதாஸ் செய்யல சார். அது ஓபிஎஸ் பொதுக்குழுல தனக்கான ஆட்களை போடல அவரு.